ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியான ஒரு vlog பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்து செம்ம ஜாலியாக நான் வந்து டே வந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன். அதை தான் இந்த vlogல வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்மணிஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்மணிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்மணிஸ், நம்ம ஏர்லி மார்னிங் வந்து செம்ம சூப்பராக ரெடிலாம் ஆகிட்டு நான் அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவோட வீட்டு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்காக போகலான்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் எலம்பிள்ளை சைடு தாண்டி தான் வீட்டு கிரகப்பிரவேசம் நடக்குது. ஸோ நம்ம எலம்பிள்ளை போயிட்டு அங்கேருந்து ஆட்டோ மூலிமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலம்பிள்ளை வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம இந்த ஆட்டோ மூலிமா தான் கிரகப்பிரவேசம் நடக்க போகிற வீட்டுக்கு வந்து போக போகிறோம். செம்ம சூப்பராக ஏர்லி மார்னிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரைடும் செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி அந்த மாதிரி ஆக போகுது. ஸோ இப்போ வந்து ஆட்டோ கிளம்பியாச்சு. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாம் பூ வைக்காமல் வந்ததுனால நடுவில் நிறுத்தி பூவெலாம் வாங்கி வச்சுட்டு செம்ம சூப்பராக அந்த ஆட்டோ மேன் வந்து வீட்டு வாசல்கிட்டே வந்து இறக்கி விட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு புதுசாக வரோம் அப்படின்றதுனால எங்களுக்கு அட்ரஸ் வந்து சரியாக தெரியல. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு அந்த பத்திரிக்கையில் இருந்த அட்ரஸ் மட்டும் தான் காமிச்சோம். இந்த அண்ணா வந்து கரெக்டாக அந்த பிளேஸ் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கிட்டேயே நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க இந்த அண்ணா. ஸோ நம்ம நடந்து போகணும் அப்படின்ற எந்த விதமான தேவையும் இல்லாமல் செம்ம ஜாலியாக நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே செம்ம வில்லேஜாக இருந்ததுனால வியூ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் செம்ம சூப்பராக இருந்ததுனால நான் அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அந்த டைமில் வந்து ஜெட்டு வந்து நம்மளுக்கு வானத்தில் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப வருஷங்க அப்புறம் நான் வந்து ஜெட் போகிறத பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு வந்து நானும் அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பி வந்து போயிட்டுருந்தோம். போகிறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்து வீடு கட்டியிருந்தாங்க. இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதாவது தென்னைக்கன்று, வாழைக்கன்று இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து செடி மரம் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் விட்டு நடுவில் வந்து மாடி வீடு கட்டியிருந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு வெளியே இருந்து பார்க்குறதுக்கே. ஸோ நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் வெளியே ரிலேட்டிவ்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு நாம் வந்து புது வீடு கட்டினதை போய் சுற்றி பார்க்கணும் இல்லையா, அதனால உள்ளே போயிட்டு சாமி ரூமில் ஃபஸ்ட்டு போய் சந்தன குங்குமம்லாம் இருக்கும்ல அதை வந்து எடுத்து எல்லாத்துக்கும் வச்சு விட்டாங்க. அதுவும் வச்சதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாக நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இந்த போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாச்சூஸ் நிறைய வச்சுருந்தாங்க. புத்தர் அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. அப்புறம் வால் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே செம்ம சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வந்து எல்லாமே ஒரு 90% ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிறைய ஸ்பேஷியஸாக வச்சு கட்டி செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீடு வந்து பார்க்குறதுக்கு. அதுவும் லைட்டிங்கோடு இருக்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் அம்மா அப்பா எல்லாருமே சுற்றி நம்ம வீட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 8:30 ஒரு 9 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மா எல்லாருமே கிளம்பி போயிட்டுருந்தோம். அங்கே பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்க இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எல்லாமே வந்து தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து போய் நம்ம ஒன்றாவே வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 9 மணி ஆனதுனால செம்மையாக நம்மளுக்கு பசி எடுத்துருச்சா, அதனால சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலாக இட்லி தோசை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்பெஷலாக இடியாப்பம் வந்து சூப்பராக இருந்துச்சு. இடியாப்பம் அண்ட் தேங்காய் பால் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா நான் அப்புறமா அங்கே இருக்க ரிலேட்டிவ் கூட வந்து கொஞ்சம் கதையெல்லாம் பேசிவிட்டு ஜாலியாக அந்த வியூ வந்து நிறைய நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள் வீட்டிலேருந்து வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த தென்னங்கன்றுன்னு தான் நினைக்கிறேன், அது தென்னங்கன்று இந்த மாதிரி நிறைய அப்போ வந்து வச்சுருந்தாங்க போல். பக்கத்தில் வந்து இந்த பட்டு சாரியெலாம் நெய்வாங்க இல்லையா, அந்த தறி மிஷின் வந்து பக்கத்தில் இருக்கும் போல். அது நல்லா சவுண்டாக வந்து தறி நெய்கிறது கேட்டுட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே இளம்பிள்ளை சைடு அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும்ல, பட்டு சாரீஸ் நிறைய சூப்பராக இருக்கும். அதோட தறி வந்து இங்கே நிறைய போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம
செம்ம சூப்பராக உங்களுக்கு விஷயம்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம இளம்பிள்ளை தாண்டி தாரமங்கலம் பக்கமாகவே வந்துட்டோமே, ஏன் தாரமங்கலம் நம்ம கைலாசநாதரை கும்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக நம்ம தாரமங்கலம் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் ஈஸ்வரனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து போயிட்டோம். அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால எப்போவுமே நம்ம இங்கே தாரமங்கலம் ஈஸ்வரன் கோயில் வந்து கூட்டமாகவே தான் இருக்கும். வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்னும் ஸ்பெஷலாக கொஞ்சம் நிறைய கூட்டமாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் லைனில் நின்று போயிட்டு சுவாமி வந்து செம்ம சூப்பராகவே நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை ஈஸ்வர பகவானை பார்த்தது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறமா பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து வெயில் கடுமையாக இருந்ததுனால தர்பூசணி பழம்லாம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறமா இளம்பிள்ளை வரைக்கும் வந்துட்டோம். நம்ம சாரீ எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இளம்பிள்ளையில் இருக்க என்னோட ஃபேவரட்டான ஷாப்புக்கு வந்தாச்சு. அந்த வீக்கில் பார்த்திங்கன்னா என்னோட தங்கச்சியோட மேரேஜ் இருந்துச்சு. ஸோ அவளுக்கும் சேர்த்து நலுங்கு வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் கண்மணிஸ் என்னோட அப்பா அம்மா கூட ரொம்ப நாளுக்கு அப்புறமா டே வந்து ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு செம்ம சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பா கூட எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்மணிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணிஸ். இன்னொரு ஹாப்பியான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கண்மணிஸ்.